நமோ நாராயணாய. ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய செல்ல குழந்தைகளுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் கிடைக்கத்தக்கதாக இன்று நாம் பார்க்கவிருப்பது திருவோணம் பண்டிகை பற்றி. இந்த பண்டிகை கேரள மக்களால் கொண்டாடப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்தது என்று நமது முந்தைய வீடியோக்களில் நாம் அறிந்தோம். அதுபோலவே திரு என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் திருவோணம் நட்சத்திரம் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவதரித்த தினமாகும். அது மட்டுமன்றி அசுர வம்சத்தரசனான இரண்யகசிபுவை வதம் செய்ய எடுத்த நரசிம்ம அவதாரத்திற்கு பின் எடுத்த வாமன அவதாரம் தோன்றிய தினமும் இதே திருவோண நட்சத்திரத்தில்தான். இந்த சுவையான சம்பவத்தை நாம் அறிய சற்று பின்னோக்கி செல்வோம். இறைவனை அறிந்து கொள்வதற்காக பின்னோக்கி செல்வதில் தவறில்லை அல்லவா? முன்னொரு காலத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபம் ஒன்று சுடர் மங்கி அணையும் நிலையில் இருந்ததாம். அப்போது அங்கு எலி ஒன்று இங்கும் அங்குமாக ஓடி விளையாடி கொண்டிருந்தது. அந்த எலியானது தான் அறியாமலே அந்த விளக்கின் மீது தாவி ஓடியது. அதன் மூலம் அந்த திரியானது தூண்டப்பட்டு முன்னிலும் பிரகாசமாக எரிய தொடங்கியது. அதன் மூலம் சிவன் கோயிலில் விளக்கேற்றிய புண்ணியத்தை தந்தது. அதன்படி அந்த எலியானது அரச குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியத்தை பெற்றது தனது அடுத்த பிறவியில். தற்போது கடவுள் தேசம் என்றழைக்கப்படும் கேரள பகுதியில் அந்த எலியானது பிறந்தது. அந்த வம்சம் வேறு ஒன்றுமில்லை, அசுர வம்சத்தரசனான பிரகலாத மகாராஜனின் குடும்பம்தான் அது. அந்த பிரகலாதன் தன் தந்தையின் கூற்றை மெய்ப்பிப்பதற்காக பகவான் நரசிம்மமூர்த்தியை தூணில் அவதரிக்க செய்த புண்ணியவான் அவன். அந்த வம்சத்தில் பிறந்தவனாகையால் உயரிய சிந்தனையோடு அரசாட்சி பீடத்தில் அமர்ந்தான் அந்த அரசன். அந்த அரசனுக்கு பெயர்தான் மகாபலி என்னும் பெயராகும். தன் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் திறம்பட செய்வித்தான் அந்த மன்னன். எனவே மக்களால் போற்றப்பட்டான். மகாபலி என்ற திருநாமத்துடன் ஆட்சி செய்ததால் மக்கள் அவனை மகாபலி என்றும் மாவேலி என்றும் அழைத்தனர். மக்கள் அவன் மாவேலி என்று அன்புடன் அழைத்ததற்கேற்ப அவன் மக்களை தன் சொந்த பிள்ளைகள் போலவே பார்த்து கொண்டான். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். தர்மமான ஆட்சி நடைபெற்றது. அப்போது அவையில் உள்ளோர் தான தர்மங்கள் செய்தால் மூவுலகையும் ஆளும் பெருமை கொள்ளலாம், எனவே தாங்கள் ஒரு யாகம் நடத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டனர். அதன்படி அந்த மன்னன் மகாபலி தனது குலகுருவான சுக்கிராச்சாரியார் முன்னிலையில் யாகம் தொடங்கினார். யாகத்தின் போது யார் என்ன கேட்டாலும் வழங்கி சிறப்பு பெற்றார் அந்த மன்னர். இதனால் மன்னரின் மனத்தில் சிறிதளவு அகந்தை தோன்றியது இயல்புதானே. யாகத்தின் முடிவில் மூவுலக வேந்தனாக தன்னை கற்பனை செய்து கொள்ளலானார் அந்த மன்னர். அதே நேரத்தில் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது பதவிக்கு ஆபத்து வருகிறது என்று உணர்ந்து தனது பதவியை காக்குமாறு ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினான். உடனே ஸ்ரீமன் நாராயணன் உரியன செய்யப்படும் என்று இந்திரனுக்கு வாக்களித்தார். இங்கே பூலோகத்தில் யாகத்தின் நிறைவு நாளான ஓணம் தினத்தன்று, அதுவும் தமிழ் மாதமான ஆவணி, அதாவது மலையாள கொல்லமாண்டின் சிங்க மாதத்தில் வருகிற சிறந்த திருவோண தினத்தன்று காணுதற்கு அரிய அந்த சிறிய 3 அடி உருவத்தில் வாமன உருவம் கொண்டு மகாபலியின் தேசத்தில் உலா வருகிறார் ஸ்ரீமன் நாராயணன். ஆட்சி செழிப்பை கண்ட வாமனர் தன் உளமாற மன்னனை வாழ்த்துகிறார். இவ்வளவு அழகாக அருமையாக ஆட்சி செய்யும் அந்த உயர்ந்த மன்னனை எங்கனம் தன்னால் தண்டிக்க இயலும் என்று தனக்குள்ளே சிந்திக்க தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன். இருப்பினும் மன்னனின் அகந்தையும் சுட்டி காட்டப்பட வேண்டும். யாது செய்யலாம் என்று யோசித்தவாறு மன்னனின் யாகக்குடிலுக்கு வருகிறார் வாமனர். அங்கே தன் மாணவனை காத்தல் உயர்வானது என்ற தத்துவத்திற்கு உயிர் கொடுக்க அசுர வம்சத்து குருவான சுக்கிராச்சாரியார் வாமனனாய் வந்திருப்பது சாட்சாத் நாராயணன் என்று உணர்ந்து மன்னனை எச்சரிக்கை செய்கிறார். இருப்பினும் மன்னன் மகாபலி இறைவனே தன்னிடம் வந்து யாசகம் செய்வதற்காக வருகிறார், இதை காட்டிலும் தனக்கு என்ன பெரும் பேறு வேண்டும் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறான். இன்முகத்துடன் வந்த வாமனர் ஒரு கையிலே தாளங்குடை, கண்களிலே இனிமை, முகத்தில் புன்முறுவல், கரங்களில் கமண்டலம் கொண்டுள்ளார். வந்தது யாசகம் வேண்டி என்கிறார் அந்த வாமன பெருமான். ஆயினும் குலகுருவானவர் தானம் செய்யும் வேலை முடிந்துவிட்டது,
காலதாமதமாக தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நினைவுபடுத்துகிறார் வந்தது நாராயணன் என்று. ஆனால் வாமனரோ, நெடுந்தொலைவிலிருந்து நான் வந்திருக்கிறேன், அதனால் காலதாமதம் ஏற்பட்டு விட்டது, தானம் செய்வதில் காலதாமதத்தை பொருட்படுத்தக்கூடாது என்கிறார். ஐயன் தனது இல்லமான கோலோக விருந்தாவனத்திலிருந்து இங்கே வர காலம் ஒரு பொருட்டா? அங்கே முதலையிடம் இருந்து யானையை காக்க ஓடோடி வந்தவரல்லவா, இதற்கும் ஒரு காரணம் இருக்கும், காலதாமதமாக வந்ததற்கு. இதையெல்லாம் பொருட்படுத்தாத மகாபலி மன்னரோ இன்முகத்துடன், பாதகமில்லை, தாங்கள் என்ன தேவை என்று கூறினால் அதனை செய்து தர சித்தமாக இருப்பதாக கூறினார். உடனே வாமனர், எனக்கு பெரிதாக ஒன்றும் வேண்டியதில்லை, தனக்கு 3 அடி நிலம் மட்டும் போதும் என்கிறார். இந்த 3 அடி நிலத்தின் உண்மையை அறியாத அந்த மகாபலி சக்கரவர்த்தி சற்று நகைத்து, தாங்கள் உங்கள் தகுதி கொண்டு யாசிக்கிறீர்கள், கேட்பது மகாபலி சக்கரவர்த்தியிடம் என்று அறிந்து கொள்ளுங்கள், எனது தகுதி அறிந்து கேட்டால் மிக்க நலம் என்று கூறுகிறார் அகந்தை தொனிக்க. ஆயினும் வாமனர், எனக்கு என்னுடைய தகுதிக்கு ஏற்ப 3 அடி நிலம் போதும் என்கிறார். மன்னன் அவ்வனமே வழங்கப்பெறும் என்று கூறி நீரை தாரை வார்த்து தத்தம் செய்ய தனது கமண்டலத்திலிருந்து நீர் எடுக்க முயல்கிறார். அதனை தடுக்க குரு சுக்கராச்சாரியார் ஒரு சிறிய வண்டாக மாறி கமண்டலத்து நீரை அடைத்து கொள்கிறார். இதை அறிந்த வாமனர் தன்னிடம் இருந்த தர்பை புல் ஒன்றை எடுத்து கமண்டலத்தில் உள்ள துவாரத்தை குத்துகிறார். அந்த அடைப்பை நீக்குகிறார். அந்த தர்பை சுக்கராச்சாரியாரின் கண்களை பலியாக்குகிறது. இதிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரேனும் யாருக்கேனும் தானம் வழங்குவதை தடுக்கக்கூடாது, கேட்டால் ஒழிய என்று அறிந்து கொள்ளலாம். மன்னர் நீர் வார்த்து தத்தம் செய்து வாமனருக்கு அந்த நிலத்தை தானமாக கொடுத்தேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு கிடைத்தவுடன் வாமனர் தனது விஸ்வரூபத்தை எடுக்கிறார். விண்ணழக அந்த விண்ணையும் தாண்டி உயரமாக வளர்கிறார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணர். அந்த காட்சியை காண கோடி கண்கள் வேண்டும் என்பார்கள். அந்த விஸ்வரூப தரிசனத்துடன் தனது முதல் அடியாக இந்த உலகை அளக்கிறார். 2ஆம் அடியாக விண்ணுலகை, அதாவது ஆகாயத்தை அளக்கிறார். பின்னர் மன்னனிடம், மன்னா, தங்கள் வாக்கின்படி 3ஆம் அடி எங்கே வைத்து அளப்பது என்று கேட்டு, அப்போது தன் பிழையான அகந்தை அறிந்து, இறைவனே, எம் தலையில் பாதம் வைத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் யாசிக்கிறான் மன்னன். உடன் வாமனர் 3வது அடியாக மன்னன் தலையில் பாதத்தை வைத்து ஆட்கொண்டு, இந்த செயற்கரிய யாகத்தினாலும் மக்களை அன்புடன் ஆட்சி செய்து வந்ததாலும் பாதாள உலகிற்கு உன்னை யாம் அனுப்புகிறோம், அங்கு என் அருளால் ஆட்சி புரிவாயாக என்று அருள் புரிகிறார். பின்னர், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள், நான் தரிசனம் கொடுத்தது வீணாக கூடாது, என்ன வேண்டுமோ கேள் என்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். உடன் மன்னன், எனது தேசத்து மக்கள் எப்போதும் இதேபோல் மகிழ்ச்சியுடன் இருத்தல் வேண்டும் என்று யாசிக்கிறார். இறைவன் மகிழ்ந்து, உனக்கு கேட்கச் சொன்னால் உன் மக்களுக்காக கேட்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் மீண்டும். உடனே மன்னன், ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில், அதாவது இந்த ஆவணி மாதத்து திருவோணம் நாளில் எனது மக்களை சந்தித்து மகிழ வேண்டும் என்று கேட்கிறார். அவ்வண்ணமே அருள் செய்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். இந்த வாக்கின்படி ஒவ்வொரு ஆண்டிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திரத்தன்று மகாபலி தங்களது இல்லத்திற்கு வருவதாக நம்புகிறார்கள். மன்னனை வரவேற்க, அந்த மாவேலியை வரவேற்க தங்கள் இல்லங்களை கோலங்களால் அலங்கரித்து அந்த கோலத்தினை அத்தப்பூ கோலம் என்கிறார்கள். ஒவ்வொரு அவதாரத்திலும் வதம் செய்யும் போது வாமன அவதாரத்தில் மட்டும் வதம் செய்யவில்லையே என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும். நரசிம்ம அவதாரத்தின் போது பிரகலாதனின் தந்தை இரண்ய கசிபுவை வதம் செய்த பின்னர் பிரகலாதனுக்கு வரம் வழங்கும் போது பிரகலாதனின் வம்சத்தில் 21 மன்னர்களை வதம் செய்ய மாட்டேன் என்று ஸ்ரீமன் நாராயணன் வாக்களித்திருந்தார். எனவேதான் மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்யாமல் அங்கிருந்து பாதாள உலகத்திற்கு ஆட்சி செய்யக்கூடிய உயரிய அந்தஸ்தை கொடுக்கிறார். இந்த திருவோணம் நாளை 10 நாட்கள் மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதாவது திருவோணம் நாளுக்கு முன்னதாக 10 நாள் முன்னதாக தொடங்குகிறார்கள்.
முதல் நாளான அதாவது அஸ்தம் நட்சத்திரத்தில், அதாவது அத்தம் நட்சத்திரம் என்பார்கள், அந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் முதல் நாள் கோலத்தில் ஒரு வண்ணத்தில் மலரை வைத்து அலங்கரிப்பார்கள். இரண்டாவது நாளில் 2 வண்ணத்தில் மலர்களும், மூன்றாவது நாளில் 3 வண்ணத்தில் மலர்களாகவும் வைத்து அலங்கரிப்பார்கள். இதேபோல் 10ஆம் நாள் முடிவரும்போது திருவோணம் தினத்தில் 10 வண்ணப்பூக்களை வைத்து கோலம் இடுவார்கள். அதேபோல் தங்களது வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவில் கசப்பு சுவை தவிர்த்து அனைத்து சுவையையும் சேர்த்து 64 வகையான உணவு தயாரித்து உண்பார்கள், பிறருக்கும் வழங்குவார்கள். இதுவே ஓணம் பண்டிகையின் பெருமையாகும். யாரெல்லாம் இந்த புண்ணிய நிகழ்வை அறிந்து கொள்கிறார்களோ, பிறருக்கு கூறுகிறார்களோ, இறைவன் உருவமான வாமன உருவத்தையோ அல்லது மகாபலியை 3வது அடியால் ஆட்கொண்ட உருவத்தையோ அல்லது விண்ணளந்த பெருமாளாக வணங்குகிறார்களோ அவர்கள் வைகுந்த வாசிகள் என்று இறைவனே அருள் செய்துள்ளார். நாமும் இறைவன் திருவடியை பற்றி திருவுளப்படி வைகுந்த வாசிகளாகவும் கிடைத்தற்கரிய பெரும் பேறு பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.